கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 35 சங்கீதம் 28 வசனம். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் எவ்வளவு ஒரு வெளிப்பாடோட எழுதுறார் பாருங்க. என் நாவு உமது நீதியையும், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். அதுதான் ஆசீர்வாதத்தின் படி. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நீதியை நாள் முழுவதும் அந்த நாவு சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உமது துதி சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆண்டவர் எனக்கு அது செய்தார், இதை செய்தார், இப்படி செய்தார், செங்கடலை பிளந்தார், அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் உயர்த்தி 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 காலைதோறும் எழுந்து தேவனை போற்றி துதித்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், ஒரு தெய்வீக சமாதானம் உங்க குடும்பத்தை ஆளுகை செய்யும். தேவனுடைய பிள்ளைகளே, காலையில எழும்பி அப்படியே சோர்வா இருக்காம தேவனுடைய பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி, ஏசப்பா உங்க நீதி எவ்வளோ பெரிய நீதி உள்ள தேவன், அதை தேவன் விரும்புகிறார். உமது துதியை சொல்லிக் கொண்டிருக்கும் வாய்களிலே கர்த்தரை துதித்து பாடி வேலை செய்யும் போது, கம்பெனிக்குள்ள வேலை செய்யும் போது நம்முடைய நாவு கர்த்தரை துதித்து கொண்டிருந்தால், தேவனுடைய பிள்ளைகளை நாம் நினைப்போம், அதெல்லாம் நடக்குமா? நடக்கும். தாவீது ஒரு ராஜாவா இருந்தார், ஆனாலும் கர்த்தரை துதிப்பதிலே அவர் குறைந்து போகவில்லை. கர்த்தரை எக்காலத்தில் நாம் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதிக்கிற துதி எப்பொழுது என் நாவில் இருக்கும் என்று எழுதுகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், ஆராதிக்கிறவர்களாய், நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய், இந்த நாவில கொடுக்கப்பட்ட அந்த வாய்ஸை தேவனுக்காக நாம் செலுத்தும் போது ஒரு தெய்வீக சமாதானம் நம்மளை ஆளுகை செய்யும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா நம்ம மேற்கொண்டு போகிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். பிரியமானவர்களே, என்னால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம அதை முயற்சி செய்வோம். நீதியை பேசுங்க. ஆண்டோடைய நீதி பாருங்க, நீதியுள்ள ஒரு நியாயாதிபதி உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் நதி எங்க வாழ்க்கையில ஓடட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய நீதி பத்தி பேச எங்களுக்கு கிருபை செய்யும். யார்கிட்ட பேசினாலும் இயேசுவை முன்னாடி வச்சு பேச எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.